கம்பம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா 4ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் முன்பு வேட்புமனு தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜெகநாத் மிஸ்ரா வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதற்காக அவர் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தலையில் மஞ்சள் நிற துண்டு அணிந்தவாறு வருகை புரிந்தார். முன்னதாக உத்தமபாளையம் பைபாஸ் பகுதியிலிருந்து தனது ஆதரவாளருடன் ஊர்வலமாக ஜெகநாத் மிஸ்ரா உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருகை புரிந்தார். வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது இப்ராஹிமிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேட்டியும் வழங்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே கம்பம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்து இருக்கின்றோம். அருமையான தருணம். கம்பம் தொகுதி மக்களின் அத்தனை அடிப்படை கோரிக்கைக்கும் அவர்களுடைய உரிமையை பறைசாற்றக்கூடிய வகையிலே கம்பம் தொகுதி மக்களின் பொது வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட இருக்கின்றேன். இந்த போட்டியில யாரை நீங்க எதிர்த்து நிக்கிற மாதிரி உங்களுக்கு போட்டியா யாரை பாக்குறீங்க? எனக்கு போட்டியா யாருமே இல்ல. எனக்கு போட்டியா யாருமே இல்ல. எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா அடுத்த 2 கட்சியினர், அதாவதுங்க, ஒரு வேட்பாளர் மக்களை தேடி போகணும். நீங்களே கடந்த ஒரு வாரமா பாத்துட்டே இருக்கீங்க. மக்கள் பெருவாரியாக ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் எங்கள் இல்லம் நோக்கி தேடி ஆதரவு கொடுத்த வண்ணம் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு புரட்சி இருக்கு. எதிர்த்து போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடியவர்கள் ஒரு முறை 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எதுவுமே செய்யவில்லை. 234 சட்டமன்ற தொகுதியிலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதி ஒன்று இருக்கிறது என்றால் அது கம்பம் சட்டமன்ற தொகுதி தான். எந்த ஒரு அடிப்படையும் இல்ல. அரசு கல்லூரி இல்ல, தொழிற்சாலை இல்ல, மருத்துவமனை இருக்கு. 24 மணி நேரம் டாக்டர் இருக்காங்களா? 30,000 பேத்துக்கு கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பு இல்ல. ஒரு நாளைக்கு 10,000 பெண்கள் கொத்தடிமைகளாக நீங்க எல்லாம் பாக்குறீங்க. ஜீப்ல 5 பேர் 6 பேர் பயணிக்கக்கூடிய ஜீப்ல 20 பேர் 25 பேர் பயணித்துக்கிட்டு இருக்காங்க. ஆடு மாட கூட ஒரு லைலாண்டு லாரியில 12 மாடத்தை ஏத்தணுங்கிறான். ஆனா ஒரு ஜீப்ல 5 பேர் ஏறக்கூடிய ஜீப்ல 20 பேர் 22 பேர் எப்படி வேணுமாலும் போகட்டும் அப்படிங்கிறான். அந்த பெண்கள் உயிரை பிடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 10,000 பேர் காலையில 4 மணிக்கு சோறாக்கி வச்சு கணவனுக்கு வைத்து விட்டு தன் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு நான் வெறும் 400 ரூபாய் சம்பளத்துக்கு கேரளாவுக்கு வேலைக்கு போறாங்களே, அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கா? 20 ஆண்டு காலத்துக்கு மேல இது நடக்குது. நாங்க கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம், ஒரு அரசு கலை கல்லூரியை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம், ஒரு ரெடிமேட் ஜவுளி வணிக பூங்காவை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம், அனைத்து விளையாட்டும் உள்ளடக்கிய இளைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு உள்ளரங்கத்தை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எண்ணற்ற கோரிக்கைகளை நாங்க முன்னாடி வச்சிருக்கோம். இது கம்பம் பள்ளத்தாக்கு என்பது ஒரு சுற்றுலா மிகுந்த சட்டமன்ற தொகுதி. சொல்லி அருவி இருக்கு, சுற்றுலாவுல மேம்பட்டிருக்கா? முன்னாள் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது செய்திருக்கார்களா? மக்கள் இன்று மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று தளபதி விஜய்க்கு எங்கு பார்த்தாலும் அமோக வரவேற்பு. பெண்கள் மத்தியில் 80% வரவேற்பு. நிச்சயமாக 234 சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கம்பம் சட்டமன்றத்திலே நான் வெற்றி பெறுவேன். இந்த மஞ்சள் துண்டை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இது அவங்க சொன்ன மஞ்சள் துண்டை ஒரு அதிகாரி அவங்க சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இது 2 கோடி மக்களின் உரிமை துண்டு. கடந்த 40 ஆண்டு காலம் TNT கோரிக்கையின் உரிமை. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் கோரிக்கை வைத்து செய்யவில்லை. நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் செய்வார்கள். சட்டமன்றத்திலே என்னுடைய குரல் TNT-க்காக ஒலிக்கும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இன்று எங்களுடைய 2 கோடி மக்களின் உரிமை தூண்டியை கட்டி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன்.